வயதில் மூத்தவள், கிழவி ரூபம் என்பதனால் அவளுடைய எந்த செயல்களையும் எந்த ஒரு தெய்வ சக்தியும் குறுக்கே சென்று தடுக்க இயலாது, தடுப்பதும் இல்லை. அவள் கையில் ஒரு முறம் வைத்திருக்கிறாள். அந்த முறத்தில் ஏதோ சில தானியங்களை அவள் புடைக்கிற காட்சி உண்டு. அப்படி அவள் புடைத்து எடுக்கிற அந்த காட்சியில் காண்பது தானியங்கள் அல்ல, ஆத்மாக்கள். அவளுடைய சிறு தும்மலுக்கு பெரும் பூகம்பங்கள் ஏற்படும். ஓங்கி உயர்ந்து நிற்கிற மாட மாளிகைகள் சரிந்து விழும். மரண ஓலங்கள் ஏற்படும். பேரழிவுகளின் பெருந்தெய்வம் என்று அழைக்கப்படுகிறாள். காடஸ் ஆஃப் டிசாஸ்டர், காடஸ் ஆஃப் டெத். அழித்தல் என்ற ஒரு கலை இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் அண்ட சராசரத்திலும் அனுதினமும் விடாது நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. அவளை யார் வணங்க வேண்டும் என்பதை அவள் தீர்மானிக்கிறாள் என்று தேவி வழிபாட்டு சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன.